நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். ஐபிஎல் மேட்ச்சு 2025 வீடியோ பதிவு பண்ண முடியலை என்னால். இந்த ஐபிஎல்லையே நான் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா பிளேயர்ஸ் நிறையா சேஞ்ச் ஆகிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் சம்மந்தம் இல்லாமல் வந்து மேட்சே மாற்றிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டதுனாலையும் டெலிகிராமில் கேட்டுக்கிட்டதுனாலையும் 19ஆம் தேதி நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் தான். இனிமேல் வந்து எல்லா மேட்சும் இரவு மேட்ச் எல்லாமே நான் வீடியோ பதிவு பண்ணி போடுற மாதிரி பார்க்குறேன். அதே மாதிரி சனி ஞாயிறு வரக்கூடிய மேட்ச் இந்த 3:30 மணிக்கு மேட்ச் இருக்கும். அது நான் பதிவு பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கமெண்ட் வந்து கேட்காதீங்க. நான் வீடியோவில் சொல்லிட்டேன். திரும்ப வந்து கமெண்டில் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வீடியோ முழுமையாக பார்க்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி கேட்காதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஃபஸ்ட்டே, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு போயிருங்க. இப்போ இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 30 மேட்ச் 35 மேட்ச்சில் ஒரு 30 மேட்ச் நம்ம பதிவு பண்ணாலும் ஒரு 25 மேட்சாவது ரிசல்ட் கரெக்டாக வரும். அந்த அளவுக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நட்சத்திரம் 19ஆம் தேதி 19/4/2025 இரவு 7:30க்கு ஜெய்ப்பூரில் விளையாடக்கூடிய மேட்ச் RR vs LSG. இன்றைக்கி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லக்னம் துலாம் லக்னத்தில் 1 மணி நேரமும் விருச்சிக லக்னத்தில் 30 நிமிஷமும் நிற்கிது. செகண்ட் இன்னிங்ஸு விருச்சிக லக்னத்திலே முடிஞ்சிருது. இப்போ RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும், LSG ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் 7:30 மணிக்கு யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய டீட்டெயில்ஸ். அதே மாதிரி டெலிகிராமில் வந்து மேட்ச்சு அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு டவுட், இப்போ வீடியோவில் நான் ஒரு ரிசல்ட் சொல்லிட்டேன். ஒருவேளை கடைசி நேரத்தில் எனக்கு ஏதாவது பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போதோ அல்லது கேப்டன் சேஞ்சஸ் வந்தாலோ டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணேன். ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கு, எல்லா மேட்ச்சுக்கும் கிடையாது, எனக்கு டவுட் வந்தால் மட்டும். அதனால் டெலிகிராம் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணி பேசுகிறீங்க இன்றைக்கி ரிசல்ட் கொடுங்கன்னு. இது வந்து முட்டாள்தனமான செயல். நான் திரும்ப சொல்லியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க, ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரிலாம் நடந்துக்கிறாதீங்க. அது வந்து ஒரு அதிக பிரசங்கித்தனமான செயல். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த மாதிரி கால் பண்ணி பேசுகிறவங்க பூராமே லாக் பண்ணிகிட்டே வந்துட்டேன். நிறையா நம்பர் லாக் பண்ணிட்டேன். அது வந்து உங்களுக்கும் அது கஷ்டம். நாளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தால் கூட கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்புறம் வேறு நம்பர்லேருந்து வரணும். அதெல்லாம் பார்த்துக்குறேங்க. இப்போ எந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறேன்னு சொல்கிறேன். பெஸ்ட்டு பிளேயர்ஸில் ஒரு 8 பேர் 9 பேர் வந்தாலும் மீத 2 பேரோ 3 பேரோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வீடியோவில் சிச்சுவேஷன் சொல்கிறேன், அது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்தால் நீங்கள் டீம் செட் பண்ணலாம். இவ்வளவும் சொல்லி நீங்கள் அது எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட்டு தான். இந்த அளவுக்கு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் சொல்லி, அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் சொல்லி, இவ்வளவும் சொல்லி நீங்கள் அதிலேருந்து நாங்கள் எதுவுமே பண்ண முடியலை, புரியலை அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அப்படித்தான் கேட்குறாங்க. அதே மாதிரி மேட்ச் நான் வீடியோ கேட்டு நான் மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போதே கமெண்ட்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்து அடுத்து வரக்கூடிய பிளேயர் அவுட் ஆவாரா, எத்தனை ஓவருக்குள்ள அவுட் ஆவார் அப்படிலாம் கேட்குறீங்க. இது எனக்கு வேலையா? நல்லா யோசனை பார்க்கணும். இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா ஜாதகம் தவிர்த்து மற்றபடி மேட்ச் சம்மந்தம் வந்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறேங்க. இப்போ RRஐ பொறுத்த வரைக்கும் S சாம்சன் அவரோட தலைமையில் Y ஜெய்ஸ்வால், R பராக், N ராணா, D ஜூரல், S ஹெட்மயர், W அசரங்கா, J ஆர்ச்சர், M தீக்ஷனா, S சர்மா, T டெஸ்பாண்டே, K கார்த்திகே இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். LSGயை பொறுத்த வரைக்கும் R பண்ட் அவருடைய தலைமையில் A மார்க்ரம், M மார்ஸ், N பூரன், A பதோனி, A சமாத், S தாகூர், D மில்லர், A தீப், A கான், D சிங், R பிஷ்னாய் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸ். இப்போ இந்த பிளேயர்ஸில் தான் நான் ரிசல்ட் எடுக்க போகிறேன், சொல்ல போகிறேன். பிளேயர்ஸ் லைனப் விட்டதுக்கப்புறம் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வந்துச்சுனாக்கா அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க, அது உங்களுடைய பொறுப்பு. இப்போ LSG ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி RR ஃபீல்டிங் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி மேட்ச் வந்து இன்றைக்கி ஒரு டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும். அப்போ மேட்ச் டைடாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. அது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ LSG ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி RR ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா A மார்க்ரம், M மார்ஸ், N பூரன், D மில்லர், R பிஷ்னாய் இவங்களை எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் சாம்சன், என் ராணா, டபிள்யூ ஹசரங்கா, ஜே ஆர்ச்சர், எம் தீக்ஷனா, எஸ் சர்மா உங்களை எடுத்துக்கலாம். அதாவது எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் 12 பேர் சொல்லியிருக்கேன். அதுவே ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் சாம்சன், ஆர் பராக், என் ராணா, டபிள்யூ ஹசரங்கா, ஜே ஆர்ச்சர் உங்களை எடுத்துக்கலாம். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏ மார்க்ரம், எம் மார்ஸ், என் பூரன், ஆர் பண்டு, அதுக்கப்புறம் எஸ் தாகூர், ஆர் பிஷ்னாய் உங்களை எடுத்துக்கலாம். எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர்ஆர் வின் பண்ணிடும். ஆனால் அதுவே எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும். இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடும். செகண்ட் இன்னிங்ஸில் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் அதுவே எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும். இப்போ என்னுடைய கணிப்புப்படி ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கும். எல்எஸ்ஜி டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் சூஸ் பண்ணோம். இப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த டீமில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால், எஸ் சாம்சன், என் ராணா, டபிள்யூ ஹசரங்கா, ஜே ஆர்ச்சர். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஏ மார்க்ரம், எம் மார்ஸ், என் பூரன், அதுக்கப்புறம் ஆர் பிஷ்னாய். மொத்தம் 10 பேர் சொல்லியிருக்கேன் பெஸ்ட்டு பிளேயர்ஸு. இந்த 10 பேரில் ஒரு 7-8 பேர் கட்டாயம் வந்துடுவாங்க. 2-3 பேர் நீங்கள் செட் பண்ணிக்கிறங்க. டீம் செட் பண்ணுறது 6-5ன்னு செட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமில் 6 பேரும், லாஸ் ஆகிற டீமில் 5 பேரும் செட் பண்ணிக்கிறங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நல்ல ஸ்கோர் வர்ற மாதிரியான அமைப்புலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் ஒரு மணி நேரம் நல்ல ஸ்கோர் வரும். 1 மணி நேரம் கழித்து கடைசி ஒரு 30 நிமிஷம் அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 1 மணி நேரம் எடுக்கிற ஸ்கோர் தான். அதுக்கப்புறம் 30 நிமிஷம் கடைசி ஒரு அரை மணி நேரம் விருச்சி இலக்கணத்தில் வரும்போது ஒரு பிளேயர் ஒரு 20 ரன் வேகமாக ஒரு 6, 4 அந்த மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாங்க. திரும்ப வரக்கூடிய பிளேயர்ஸு ஒரு 20-30 ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆயிடுவாங்க. இப்படி ஸ்கோர் சேரும், கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிரும். அப்படி ஒரு அமைப்புலாம் இருக்குது. ஆல் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு விளையாடுற டீம், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம். செகண்டு இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் வரும், அதாவது க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணுற டீமும் ஓரளவுக்கு ரன் எடுத்துக்கிட்டே வந்தாலும் மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்னது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை எல்ஏஎஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும். ஆனால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி கிரக அமைப்புகள் படி ராஜஸ்தான் ராயல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் ராஜஸ்தான் ராயலை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து சித்திரை மாதத்துக்கான ராசி பலன் போட்டிருக்கேன். அந்த சேனலுடைய லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் அந்த சேனல் லிங்கு கேட்குறீங்க, டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அடுத்து ராகு எது பயிற்சி, குரு பயிற்சி அதெல்லாம் வரும். இப்போ எனக்கு வந்து ஜாதக ஒர்க்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓரளவுக்கு ஒரு 50% முடிச்சிட்டேன். அதனால தான் இப்போ தொடர்ச்சியாக வீடியோ போடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது தவறுகள் வந்தால், நான் வீடியோ போடுறதுல ஏதாவது ஒரு தவறு, நான் சொன்ன ரிசல்ட்டை ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாக்க கமெண்டில் வந்து தயவுசெய்து போடாதீங்க. ஏன்னா என்னுடைய வேலையை விட்டுட்டு தான் திரும்ப நான் வந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டதுனால 12,500 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் செய்கிறேன். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க. வரக்கூடிய மேட்ச்சு ஒரு 30 மேட்ச் நான் வீடியோ போட்டேன்னா ஒரு 25 மேட்ச்சு வின்னிங் ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். சிச்சுவேஷன் 90% கரெக்டாக வரும். அதை வச்சு கூட நீங்கள் டீம் செட் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இல்லை எதுவுமே இல்லை, நான் வீடியோ மட்டும் கேட்குறேன், எனக்கு கிரிக்கெட் நாலேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறையா நேரம் வந்திருப்பாங்க. நான் நிறையா வீடியோ போட்டிருந்தேன், எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக போட்டிருந்தேன் அப்படின்னாக்க 25,000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க, எனக்கு தெரியும். ஆனால் நான் பதிவு பண்ண முடியலை. அதே மாதிரி கிரக அமைப்புகளும் சரியில்லை அப்படிங்கிறனால பெருசாக நான் இன்ட்ரெஸ்ட் காட்டலை இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிரகங்கள் பார்த்திங்கன்னா காலசர்ப்ப தோஷத்தில் இப்போ சந்திரன் ஒருத்தர் தான் வெளியில் வந்திருக்கார், அதாவது தனுசுக்கு வந்திருக்கார். இந்த திரும்ப அவர் வந்து கும்பம் வரைக்குமே ஓடும்.
மீனத்துக்கு போயிட்டார் அப்படின்னாக்கா பழைய நிலமை தான் வரும். அப்படின்லாம் நிறையா மாற்றங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ணுற மாதிரி பார்க்குறேன். தேங்க்யூ.